ஒரு மனிதனுக்கு தூக்கம் என்பது அவசியம். ஆனால் அந்த தூக்கத்தில் வந்து டீப் ஸ்லீப்பிங்னு இருக்குது, அதுதான் வேணும். ரொம்ப பேர் வந்துட்டு ஆஃப் ஸ்லீப்பிங்கில் தான் இருப்பாங்க. மோஷன் ஃப்ரீ மோஷன் போகாது. இந்த கோளாறு இருந்து இவ்வளோ கோளாறு இருக்கும். உடல் எப்பவுமே டயர்டாகவே இருப்பாங்க. தலைப்பகுதி பார்த்தீங்கன்னா அப்படி ஹீட்டு கொதிக்கும். ஓலை அரிசியை வச்சுட்டு தலை மேலே வச்சுட்டாக்க அது பொங்கிடும், அவ்வளோ ஹீட்டாக இருப்பாங்க. அப்போ காற்று வந்துட்டு இருக்கு பாருங்க. காற்று வரும்போது இந்த காற்றை நம்ம கூட சுவாசிக்கிறோம் இல்லையா? ஆக்சிஜன் உள்ளே இருக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடை வெளியே வர்றோம். இது ரொட்டீன், எல்லா மனுஷனும் செய்கிறது தான். அப்படி வரும்போது இந்த தண்ணி உள்ளே இழுக்கும். இந்த ப்ராசஸை தண்ணிக்குள்ளே போகும்போது நம்மளுடைய டீப் ஸ்லீப்பிங்ல பிரெயினில் போயிட்டு நேராக போயிட்டு நம்மள ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். அப்படியே அங்கே பாஸ் ஆகும் உப்பு, அது இழுக்கும். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் கனெக்டிவிட்டி உள்ளவங்க. உப்பு எங்கேருந்து வருது? தண்ணிக்குள்ளே தானே வருது உப்பு, வேற எங்க? அவரும் அங்கே மீதி இது பண்ணிட்டு நம்மளை மைண்டை நம்ம இடத்துல வந்து தேவையில்லாதது உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியேற்றிடும். உள்ள அது பிரெயினை இவங்க கிளீன் பண்ணிடுவாங்க. அவுட்டர்ல இருந்து படிக்கட்டு கீழே, ஸ்டேர்கேஸ் கீழே ஒன்றுமே செய்யக்கூடாது. குறிப்பிட்ட ரூமு போடக்கூடாது, டாய்லெட் இருக்கவே கூடாது. இருந்ததுன்னா உங்க வாழ்க்கையில மேலேயே வர விடாது. வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி, உங்கள் மகதன் சேகராஜா உங்களுடன் வழக்கம் போல் புது தகவலோடு தான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு என்ன சொல்ல போகிறோம்? டீப் ஸ்லீப்பிங். ஒரு மனிதனுக்கு தூக்கம் என்பது அவசியம். ஆனால் அந்த தூக்கத்தில் வந்து டீப் ஸ்லீப்பிங்னு இருக்குது, அதுதான் வேணும். ரொம்ப பேர் வந்துட்டு ஆஃப் ஸ்லீப்பிங்கில் தான் இருப்பாங்க. நீங்கள் புதுசாக சொல்கிறீங்க ஆஃப் ஸ்லீப்பிங்னு. புதுசாக நான் சொல்லலை, நாட்டு நடப்பதான் சொல்கிறேன். ஆஃப் ஸ்லீப்பிங்னா என்னன்னாக்கா, டீப் ஸ்லீப்பிங்னா என்னன்னாக்கா நம்ம படுத்து தூங்குறோம். படுக்கும்போது தூக்கத்திலே அந்த கனவு எல்லாத்துக்கும் வரும். நடந்தது பகல்ல தெரியக்கூடாது, அதான் டீப் ஸ்லீப்பிங். படுத்தது எழுச்சி பார்த்தா விடிஞ்சிருச்சு, என்ன அதுக்குள்ள, அதுதான் டீப் ஸ்லீப்பிங். என்ன நடக்கிறதே தெரியக்கூடாது, அதான் டீப் ஸ்லீப்பிங். ஆஃப் ஸ்லீப்பிங் படுத்துட்டு தூங்கின மாதிரி தான் இருப்பாங்க, அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். அது சரிங்க, நீங்க சொல்லுவீங்க, ஏங்க எங்களுக்கு 1008 பிரச்சனைக்கு நாங்க எங்கெங்க தூங்குறது, எங்க தூக்கம் வரும்? அது கரெக்டு தான், ஏதோ ஒரு நாள் 2 நாள் இருக்கலாம். ஆனால் நான் சொல்ற ஆஃப் ஸ்லீப்பிங் உள்ளவங்க எப்படி இருக்கு தெரியுங்களா? நான் தூங்கியே 15 வருஷம் ஆகுது, நான் தூங்கி 20 வருஷம் ஆகுது, நான் தூங்கியே 10 வருஷம் ஆகுது, நான் தூங்கி 25 வருஷம். அப்படி ஆஃப் ஸ்லீப்பிங் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பாதி பேருக்கு மேலே இருக்கிறாங்க பர்சன்டேஜ். அந்த ஆஃப் ஸ்லீப்பிங் இருக்கிறதுனால என்ன, டீப் ஸ்லீப்பிங் இல்லாமல் தூக்கங்கள் சரியாக இல்லாமல் இருந்து அதனால என்னென்னா அவதிப்படணும் தெரியுங்களா? அஜீரண கோளாறு இருக்கும், பசியே எடுக்காது. அஜீரண கோளாறு இருந்தால் டைஜஷனே இருக்காது, செரிமானம் இருக்காது, பசியே எடுக்காது. அந்தந்த வேலைக்கு நம்ம போய் சாப்பிட்ருவோம். காலம்பரம் வந்துருச்சா போய் சாப்பிட்ருவோம், மதியானம் வந்துருச்சா போய் சாப்பிட்றது, நைட் ஆயிடுச்சா போய் சாப்பிட்றது. அந்த டைம் சாப்பிட்ற டைம்னு இருக்குன்னு சாப்பிட்ருவோம். சிரிச்சு சாப்பிட்டோமோ பசிச்சு சாப்பிட்டோம்னா இவங்களுக்கெல்லாம் பசிக்கும் இருக்காது, சிரிச்சு சாப்பிட மாட்டாங்க, சாப்பிட்றதுக்காக சாப்பிடுவாங்க. அப்படி கிடையாது. எதனால? தூக்கம் இன்மையினால. அது அப்போ தெரியாது அவங்களுக்கு. மோஷன் ஃப்ரீ மோஷன் போகாது. இந்த கோளாறு இருந்து இவ்வளோ கோளாறு இருக்கும். உடல் எப்பவுமே டயர்டாகவே இருப்பாங்க. தலைப்பகுதி பார்த்தீங்கன்னா அப்படி ஹீட்டு கொதிக்கும். ஓலை அரிசியை வச்சுட்டு தலை மேலே வச்சுட்டாக்க அது பொங்கிடும், அவ்வளோ ஹீட்டாக இருப்பாங்க. வயிறு கல் போல இருக்கும், எப்பவுமே ஹீட்டாக இருக்கும். இவ்வளவும் இருந்துட்டு ஒரு கட்டத்தில் உங்களுக்கு கிட்னிக்கே வேலை வச்சிடும். நீங்கள் வெறும் சிம்பிளாக எடுத்துகிட்டு போகிறீங்க, அது வேலையை அங்கே காமிச்சு விட்டுரும். அதை சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கிறீங்க. சரியான தூக்கம் இல்லைன்னு அது அங்கே தாங்க கை வைக்கும். அது யூரினேஷன் ப்ராப்ளம் வந்துடும், ஒன் பாத்து போகிற இடத்துல ப்ராப்ளம் வந்துடும், பெரிய வேலை வச்சிடும். டீப் ஸ்லீப் தூக்கம் என்பது ஒரு மனிதனுக்கு அவ்வளோ அவசியம். பணம் எவ்வளோ அவசியமோ அவ்வளோ அவசியம் தூக்கம். எங்களுக்கு பிரச்சனையே பணம் தாங்க, பணம் இல்லைன்னாங்க தூக்கம் வரல, அதை சொல்லாதீங்க, அது வேற இது வேற. உங்களுடைய தூக்கமின்மையினால், டீப் ஸ்லீப்பிங் இல்லாதனால எவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாம் சந்திச்சுட்டு இருக்கிறோங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ஆஃப் ஸ்லீப்பிங் உள்ளவங்க டீப் ஸ்லீப்பிங்கே இல்லை. அப்படி எந்தெந்த நம்பர் உள்ளவங்களுக்கு அப்படி சும்மா ஒரு 4-5 நம்பர் அப்படி சும்மா கோடு போட்டு காட்டுறேன். உங்கள் டேட்டு 7, விதி எண்ணு, உங்கள் டேட்டு 7, விதி எண்ணு 4, உங்கள் டேட்டு 3, விதியில் 7, டேட்டு 8, விதியில் 7, டேட்டு 9, விதியில் 2, டேட்டு 6, விதியில் 3, டேட்டில் 7, விதி எண்ணு 3, டேட்டில் 3, விதி 8, டேட்டில் 6, விதி 8, டேட்டில் 7, விதி 8. அப்புறமா அப்படியே ஒரு 3 டிஜிட்டு
3 6 8 7 4 8 8 3 7 6 7 8 6 8 2. இது மாதிரி நான் ஆயிரக்கணக்கு சொல்லுவேன். சொல்லி என்ன பண்றது, சொல்றதுதான் ஆயிரக்கணக்கு. இப்போ கூட சொன்னதெல்லாம் வெறும் ஒரு 10 12 தான். ஆனால் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இது கோடி கணக்கு இருக்கும். மனுஷங்களை பார்த்தா கோடி கணக்கு இருப்பாங்க. இப்போ நான் சொன்னதே இதுவே 10 கோடி வரும். இது ஃபார்மேட்டாக தான் நம்ம ஃபார்மேட் நியூமராலஜி. அதனால டீப் ஸ்லீப்பிங் அவ்வளோ அவசியங்க. அது இல்லாமல் நம்ம இருந்து ஆஃப் ஸ்லீப்பிங் இருக்கக்கூடாது. சரி, எல்லாம் சரி, எங்களுக்கு சொல்யூஷன் கொடுங்க. மக்கள் நம்ம அதில் தெளிவாக இருக்கணும். நம்ம பிரச்சனை இருக்கட்டும், அது எப்படியாவது சால்வேஷன் கிடைச்சிடதான் போகுது. தூங்கி ஆகணும், தூக்கம் வந்தே ஆகணும், நடந்தே ஆகணும். அது வேணும் இல்லையா? ரைட். என்ன செய்யணும்? நீங்கள் படுக்கும்போது உங்கள் தலைமாட்ட பகுதியில் லெஃப்ட் ரைட் ஒரு சைடில் வந்துட்டு நல்ல தண்ணி, ஒரு ஜக்கு ஃபுல்லாக தண்ணியை வச்சு விட்டுருங்க. ரைட் சைடில். லெஃப்ட் சைடில் உப்பு, கல் உப்பு தான் வைக்கணும், ஒரு சின்ன பவுலில் அப்படி வச்சிருங்க. ரைட் சைடில் தண்ணி, லெஃப்ட் சைடில் உப்பு. நீ மாற்றி வச்சா கூட ஒரு பெரிய தப்பு கிடையாது. கல் உப்பு ஒரு பவுலில், தண்ணி ஒரு ஜக்கில். இது வச்சா டீப் ஸ்லீப்பிங் வந்துருமா? வந்துடும். ஆச்சரியமா இருக்குமா? ஆச்சரியமா தான் இருக்கும். ஏன்னா தண்ணி வந்துட்டு ரொம்ப டென்சிட்டிவானது. சக் பண்ணக்கூடிய பவர் தண்ணிக்கும் உண்டு, உப்புக்கும் இருக்கு. ஆமாங்க, நீங்க உப்பை அப்படி வச்சுட்டு அது காத்துலேயே உங்களுக்கு கரைஞ்சிடும். கல் உப்பு ஒரு பவுலில் வச்சுட்டு ஒரு 4 நாள் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே இருக்குன்னு நினைக்கிறீங்க, அப்படியே தண்ணியாக அது கரைஞ்சிடும். அப்போ காற்று வந்துட்டு இருக்கு பாருங்க. காற்று வரும்போது இந்த காற்று நம்ம போல சுவாசிக்கிறோம் இல்லையா? ஆக்சிஜன் உள்ள இருக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடு வெளியே வர்றோம். இது ரொட்டீன், எல்லா மனுஷனும் செய்யறது தான். அப்படி வரும்போது இந்த தண்ணி உள்ள இழுக்கும். இந்த ப்ராசஸ் தண்ணிக்குள்ள போகும்போது நம்மளுடைய டீப் ஸ்லீப்பிங்ல பிரெயின்ல போயிட்டு நேராக போயிட்டு நம்மள ஸ்ட்ரீம்லைன் பண்ணும். அப்படியே அங்கே பாஸ் ஆகும் உப்பு, அது இழுக்கும். ஏன்னா இவங்க 2 பேரும் கனெக்டிவிட்டி உள்ளவங்க. உப்பு எங்கேருந்து வருது? தண்ணிக்குள்ள தானே வருது உப்பு, வேற எங்க? அவரும் அங்கே மீதி இது பண்ணிட்டு நம்மள மைண்டை நம்ம இடத்துல வந்து தேவையில்லாதது உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியேற்றிடும். உள்ள அது பிரெயினை இவங்க கிளீன் பண்ணிடுவாங்க. அவுட்டர்ல இருந்து உங்களை நீட் பண்ணி விட்டுட்டு டீப் ஸ்லீப்பிங் கொண்டு போய் விட்டுருவாங்க 2 பேரும். படுத்து பாருங்க. வழக்கம் போல வராது முதல்ல ஆரம்பத்தில். அப்படியே படுத்துக்கிட்டே இருங்க, ஒன்றுமே நினைக்க வேண்டாம், பேசாமல் படுத்துருங்க. ½ அன் ஹவர், 3/4 ஹவர், 1 ஹவருக்குள்ள நல்லா டீப்புக்கு போயிடுங்க ஸ்லீப்பிங்க்கு. அப்படியே டெய்லி செய்யுங்க. அதே நேரத்தில் ஒரு சின்ன லிட்டில் அட்வைஸ் என்ன, இந்த தண்ணியை திரும்ப எந்த இதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற இந்த கெட்ட சமாச்சாரம்லாம் இருக்கு இல்லைங்களா, கெட்ட வைப்ரேஷன்லாம் அது தண்ணிக்குள்ள இறங்கிரும். அதேமாதிரி அந்த உப்பையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, அதுக்குள்ளேயும் இறங்கிரும். சும்மா தானே வச்சு நாளைக்கு பகலில் எடுத்துக்கிட்டு சாப்பாட்டுக்கு போட்டுடலாம், எதுக்கும் போட்டுறக்கூடாது. 2த்தையும் கீழே தான் விட்டுறணும். ஆமாங்க, அதில் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே இருக்காது 2த்துலையும். அவ்வளோ உடம்புல இருந்துருக்குன்னு அர்த்தம். அப்படியே டெய்லி செய்யுங்க, டெய்லி டீப் ஸ்லீப்பிங் வந்துடும் வேற லெவலில். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வழக்கம் போல் ஆக்டிவாக ஆகிடுவீங்க. உங்கள் எனர்ஜி ஏறிடும், பாசிட்டிவ் ஏறிடும், பாடியே சும்மா இதாகிடும், பிரெயின் பவர் ஏறிடும். அவ்வளோதான், டீப் ஸ்லீப்பிங் வந்துடுச்சு. அப்புறம் உங்களை கையில் பிடிக்க முடியாது, நீங்கள் தான் ஆயிடுவீங்க. ஓகேங்களா? செய்ய ஆரம்பிச்சிருவீங்களா? செய்யுங்க. ஆமாம், உங்கள் நண்பர்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் நிறைய பேர் சஃபர் ஆகிருப்பாங்க. அட்வைஸ் எல்லாத்தையும் கொடுங்க, ஒன்றும் தவறு கிடையாது. நல்ல விஷயம் 4 பேருக்கு சொல்கிறது வழக்கமாக நீங்கள் எல்லாரும் செய்வீங்க, இதை கட்டாயம் செய்யுங்க. ஆமாம், உங்களுக்கு வாஸ்து பற்றி ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்க போகிறேன். என்ன சொல்ல போகிறோம், நம்ம வீடு கட்டி முடிச்சிருவோம். அது வீடு அவங்கவுங்க வசதி, அவங்க இது இடத்த பொறுத்து இருக்கு. வீட்டில் படிக்கட்டு இருக்கும். இந்த படிக்கட்டில் என்ன செய்கிறோம், இபி பாக்ஸு, சின்ன ரூம் இருந்ததுன்னா டாய்லெட் கட்டிடுறது, சின்ன ரூம் இருந்தால் ஒரு ரூம், அந்த ஸ்டேர் கேஸ் இருக்குல்ல படிக்கட்டு, அதுக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுமோ அவ்வளோ பண்ணிக்கிறீங்க. ஒரு ரூமு கட்டிக்கிறீங்க, இல்லை டாய்லெட்டை கட்டிடுறீங்க, என்னென்னமோ. படிக்கட்டு கீழே, ஸ்டேர் கேஸு கீழே ஒன்றுமே செய்யக்கூடாது. குறிப்பிட்ட ரூமு போடக்கூடாது, டாய்லெட் இருக்கவே கூடாது. இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கையில் மேலேயே வர விடாது, உடல் கோளாறு உண்டு பண்ணி விட்டுரும், ஹெல்த் ப்ராப்ளம் கொடுத்துரும். ஐயோ, பெரிய ஆப்ரேஷன்லாம் பண்ண வச்சிரும். எங்கே ஸ்டேர் கேஸு கீழே டாய்லெட் இருந்தால், பாத்ரூம் கட்டி இருந்தீங்கன்னா பெரிய பெரிய ஆப்ரேஷன்லாம் பண்ண வச்சிரும். அம்மாடியோ, அது சிம்பிளாக நினைக்கிறீங்க. இதெல்லாம் வந்து வாஸ்துல வழக்கமான உள்ள வாஸ்துலலாம் சொல்கிறதெல்லாம் இல்லைங்க. நான் பார்க்குறது சித்தர்கள் பார்க்குற வாஸ்துலாம் மிக்ஸ் பண்ணி தான் சொல்லுவேன். அதனால தான் இந்த வந்து
நியூமராலஜி எப்படி யாரும் சொல்லாதது சொல்லணும், அது மாதிரி வாஸ்துவும் இந்த அப்படி தான் சித்தர்கள் பார்க்குறது. சரிங்களா? அதனால் டாய்லெட்டு அந்த இடத்துல வைக்காதீங்க, வேற எங்கன்னா வைங்க. மேலேயே போக விடாது. வாழ்க்கையில் முன்னேற்றத்தைங்கிறத அந்த குரோத்தே காண்பிச்சு பார்க்கவே நீங்கள் முடியாது லைஃப் ஃபுல்லாக, அப் டு லைஃப் வரைக்கும். உங்களை முன்னையும் போக விடாது, பின்னையும் போக விடாது. இதுக்கு என்னங்க சொல்யூஷன்லாம் ஒன்றும் இல்லை, ஒரே சொல்யூஷன், ரிமூவ் பண்ணிடுங்க. அதுவும் சொல்யூஷன். அதுக்கு என்ன வேற, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒன்றும் கிடையாது. அந்த இடத்துல இம்மிடியட்டாக நம்ம ப்ரோக்ராம் பார்க்குறீங்களா, டாய்லெட் இல்லாமல் அந்த ஸ்டேர்கேஸ் கீழே ஃப்ரீயாக விட்டுருங்க. அது ஃப்ரீயாக இருக்கணும், அந்த இடத்துல ஒன்று கூட இருக்கக்கூடாது. டாய்லெட் வந்து இம்மிடியட்டாக ரிமூவ் பண்ணிடுங்க, ஃப்ரீயாக ஆக்கி விட்டுருங்க. பண்ணிவிட்டு ஏற்கனவே டாய்லெட் இருந்த இல்லை அப்படியே விடக்கூடாது. அதை க்ளோஸ் பண்ணும்போது நல்ல படிகார அதெல்லாம் போட்டு மூடினா தான் அந்த அந்த இந்த எனர்ஜியெல்லாம் உள்ளே இருக்காது. அட்டியில் கொண்டு போய் விட்டுரும் அவங்கள, எல்லாம் மேலோட்டமாக நிற்கும். பட்டிகாரத்தை சும்மா ஒரு 100-200 கிலோ வாங்கி கடைசியாக போட்டு விட்டுட்டு சிமெண்ட்டை போட்டு மூடிட்டு நல்லா நீட்டாக ஆக்கிடுங்க. ஏன்னா அந்த அஃபெக்ட்டு உடனே கூட போகாது, அது ரொம்ப நாள் எடுக்கும். படிகாரத்தை போட்டிங்கனாக்கா சரியாயிடும். போட்டு எல்லாத்தையும் மணல்லாம் போட்டு இது பண்ணிவிட்டு மேலே படிகாரத்தை போட்டு அது மேலே சிமெண்ட்டை போட்டு மூடி பூசி விட்டுருங்க, சூப்பராகிடும். ஒன்றுமே போட்ட அன்னையிலேருந்து டே 1லேருந்து உங்களுக்கு என்னோட வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி நிறைய தகவலை உங்களுக்கு நீங்கள் விரும்பினபடியும் அவ்வளவும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். எல்லாத்துக்கும் பயன்பெறும்படி உள்ளன. இதில் நிறைய சந்தேகங்கள் எதனா இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேளுங்கள். நிகழ்ச்சி பார்த்து முடித்தவுடன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.